வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். அருணாச்சல பிரதேசம் மற்றும் மிசோரம் மாநிலங்களின் உதயநாள் விழா கவர்னர் மாளிகையில் கொண்டாடப்பட்டது. கவர்னர் கைலாஷ்நாதன் தலைமை தாங்கினர். விழாவில் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு கல்வி நிலையங்களில் பயிலும் அருணாச்சல பிரதேசம், மிசோரம் மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். நிகழ்ச்சியில் 2 மாநிலங்களின் கலை கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நிகழ்ச்சியில் கவர்னரின் செயலர் மணிகண்டன், டிஐஜி சத்யசுந்தரம் ஆகியோர் உள்ளிட்ட பல உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள். விழாவில் கவர்னர் பேசுகையில், பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மாநில மக்களிடையே நல்லுறவை ஏற்படுத்தும் நம்முடைய பன்முக கலாச்சாரத்தை, பாரம்பரியத்தை நாம் கொண்டாடி வருகின்றோம். மத்திய அரசு எடுத்து வரும் முயற்சியால் வடகிழக்கு மாநிலங்களில் தற்பொழுது நல்ல உள்கட்டமைப்பு வளர்ச்சி ஏற்பட்டு வருகின்றது. புதுச்சேரியின் வளர்ச்சிக்கு நீங்கள் பங்காற்றி வருகின்றீர்கள். வடகிழக்கு மாநில மக்களின் நலனை பாதுகாக்க புதுச்சேரி அரசு உரிய முயற்சிகளை மேற்கொள்ளும் என்றார். புதுச்சேரி அரியங்குப்பம் தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு புதுச்சேரி அரசு ஆதி திராவிட நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் திருமண உதவித்தொகை திட்டத்தின் கீழ் தலா ரூபாய் 1,00,000 வீதம் 4 பயனாளிகளுக்கு ரூபாய் 4 லட்சமும், தொடர் நோய் மருத்துவ உதவித்தொகை திட்டத்தின் கீழ் 6 நபர்களுக்கு ரூபாய் 15,000 வீதம் ரூபாய் 90,000, கருவுற்ற மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு நிதி உதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் 4 நபர்களுக்கு ரூபாய் 13,000 வீதம் ரூபாய் 52,000 என மொத்தம் ரூபாய் 5,42,000 நிதியினை அவரவர் வங்கிக் கணக்கில் வரவு வைப்பதற்கான அரசாணைகளை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பயனாளிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஆதி திராவிட நலத்துறை அதிகாரிகள், என்ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் உடன் இருந்தனர். திருபுவனை தொகுதி திருவண்டார்கோவில் திரௌபதியம்மன் கோவில் அருகில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி மற்றும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இணைந்து நடத்தும் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் திருவண்டார்கோவில் திரௌபதியம்மன் அருகே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் நடைபெற்றது. இம்முகாமில் விஷ காய்ச்சலுக்கான பரிசோதனை, சர்க்கரை நோய் பரிசோதனை, இரத்த ஆக்சிஜன் அளவு பரிசோதனை, இரத்த அழுத்தம், சளி இருமலுக்கான மருத்துவம், மகப்பேறு ஆலோசனை, பொது மருத்துவம் உள்ளிட்ட மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. இம்முகாமில் பங்கேற்ற பொதுமக்களுக்கு மருத்துவம் செய்தவர்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டு மருத்துவ ஆலோசனை வழங்கினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், மாநில பிரதிநிதி ராஜா, இலக்கிய பேரவைத் தலைவர் தனசேகரன், திருவோணை தொகுதி தலைவர் ராஜா, பொதுச் செயலாளர் பாலு, துணைத் தலைவர் சக்திவேல், விஜய் என்கிற லட்சுமண பெருமாள், செயலாளர் பத்மநாதன், இளையராஜா, ரவிக்குமார், ஐயனார், செந்தில் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் ராஜா ரெட்டியார், எம்ஆர்கே ராஜா, பெருமாள், சம்பத், செல்வம், ஜானி, பிரசாந்த், ராஜேஷ், சேகர் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் ஏழை மாரியம்மன் ஆலயம் அருகே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து பெருந்தலைவருமான நடராசன் அவர்களின் 2ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. நடராசனார் அறக்கட்டளை தலைவர் சரவணன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த நடராசன் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து அறக்கட்டளை தலைவர் சரவணன் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக புடவை மற்றும் அன்னதானம் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் ஏபிசி சங்கர், பூபதி, வன்னியர் சங்க தலைவர் மதியழகன், பிபி சாமி, கோவில் பொருளாளர் சந்துரு, புகழேந்தி, ராமலிங்கம், வரதராசு, ஆசிரியர் சுப்பிரமணி, ஒதியம்பட்டு மூர்த்தி மற்றும் கடைத்தரவில் உள்ள அனைத்து வியாபாரிகளும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். புதுச்சேரி நகர பகுதிகளில் விபத்து மற்றும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையில் நகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சாலையின் இருபுறமும் உள்ள ஆக்கிரமிப்புகளை ஜேசிபி இயந்திரம் மூலம் அகற்றி வருகின்றனர். ஆக்கிரமிப்பு என்ற பெயரில் வியாபாரிகளுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துவதாக குற்றம் சாட்டிய வியாபாரிகள் முன் அறிவிப்பு இன்றி ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடை அடைப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்திருந்தனர். அதன்படி கடை அடைப்பு போராட்டம் இன்று காலை தொடங்கியது. இதில் நேரு வீதி, காந்தி வீதி, மிஷன் வீதி, பாரதி வீதி, ரங்கப்பிள்ளை வீதி மற்றும் கொசக்கடை வீதி உள்ளிட்ட பல்வேறு வீதிகளில் உள்ள 100க்கும் மேற்பட்ட கடைகள் இன்று அடைக்கப்பட்டிருந்தது. மேலும் வியாபாரிகளுக்கு ஆதரவாக தமிழக வாழ்வுரிமை கட்சி மாநில அமைப்பாளர் ஸ்ரீதர் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் பெரிய வணிக நிறுவனங்களுக்கு சலுகை அளிக்கும் அதிகாரிகள் சிறிய வணிக நிறுவனங்களுக்கு ஆக்கிரமிப்பு அகற்றும் என்ற பெயரில் நஷ்டத்தை ஏற்படுத்துவதாக குற்றம் சாட்டினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி.